Hello friends, இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோட்டல் கிராண்ட் காரைக்குடி. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா ஈசிஆரில் இருக்குங்க இது. ஸோ ஈசிஆரில் சப்போஸ் நம்ம நைட் எங்கேயாவது போகிறோம், பசிக்குதுன்னா, ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு சாப்பிட்ணுன்னா அந்த ஹோட்டல் கிராண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் அது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அந்த ப்ளூ பே ரெசார்ட் போயிருந்தோம். ஸோ அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ப்ளூ பே ரெசார்ட். ஸோ அது போகிற டைமில் கொஞ்சம் இங்கே வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 10 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். இது 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நாங்கள் இங்கே சாப்பிட்லான்னு வந்தோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வெஜிடேரியனும் இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தா வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ இதுதான் வந்து ஆம்பியன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்துருப்பீங்க, ஹோட்டல் கிராண்டு காரைக்குடின்ட்டு நல்லா பெருசாகவே இருந்தது, லைட்டிங்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் அங்கே மெனு கார்டு நாங்கள் பார்த்துட்டுருக்கோம். ஸோ ஆர்டர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஃபேமிலியாக போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு போகும்போது நம்மளுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸே, ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு ஹாப்பினஸ்ஸு ஒரு தனியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஸோ இப்போ மெனு கார்டு பார்த்து ஆர்டர் பண்ணிட்டுருக்கோம் நம்ம. பட்டு லேட் ஆகிடுச்சி, டைம் ஒரு 10:30 இருந்தாலும் கொஞ்சம் நிறையா வந்து ஐட்டம்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரியாணி இருந்தது, அப்புறம் கலக்கி இருந்தது, அப்புறம் வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோசை ஐட்டம் இருந்தது, அப்புறம் பரோட்டா ஐட்டம் இருந்தது. ஸோ இதுதான் மெனு கார்டு உங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா கல் தோசை, ப்ளெயின் தோசைன்னு வெஜிடேரியனுக்கு இருக்குது. ஸோ கீ தோசை, ஆனியன் தோசைன்ட்டு இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா அந்த மாதிரி இருக்குது. சவுத் இண்டியன் லஞ்ச் இருக்குது, வெஜிடேரியன் காரைக்குடி ஸ்பெஷலு, நான்வெஜ்ஜு, சிக்கன்னு அந்த மாதிரி. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், ஸ்டார்டர் பார்த்திங்கன்னா சில்லி சிக்கனு அது மாதிரி ஸ்டார்டரு, சிக்கன் லாலிபாப்பு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்துட்டு எது இருக்கோ அதை ஆர்டர் பண்ணோம் நாங்கள். ஸோ பிரியாணி, பரோட்டா, அப்புறம் வந்து தோசை அந்த மாதிரி ஐட்டங்கள் ஆர்டர் பண்ணோம். கலக்கி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டன் தோசை கொடுத்தாங்க. அதான் மட்டன் தோசை வந்து எங்கள் மதுரை ஃபேமஸ் இல்லைங்களா, மட்டன் தோசை. ஸோ அது கொடுத்தாங்க. அது ஓரளவுக்கு ஓகே வந்தது, டேஸ்ட்டெலாம் ஓகே. இது பாருங்க, கடம்பா ஃப்ரை, ப்ரான் பெப்பர் ஃப்ரை, சில்லி, வஞ்சரம் ஃப்ரை, மட்டன் போட்டி. ஆனால் பட் நிறைய ஐட்டம் இல்லை இதில். ஸோ வெறும் பிரியாணி ஐட்டம், கலக்கி இருந்தது, அப்புறம் சிக்கன் லாலிபாப் இருந்தது. ஸோ அதுதான் ஓகே. இது பசிக்கு நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுறது, அது பாருங்கள் கலக்கி வந்துச்சு. ஒரு 3 கலக்கி ஆர்டர் பண்ணோம். அப்புறம் ஆம்லெட்ஸ் கொஞ்சம் ஆர்டர் பண்ணோம். 3 கலக்கி இது. ஸோ 3 கலக்கி வந்தோடனே சாப்பிட்டோம். இது வெஜ் ஐட்டம். இப்போ பார்த்திங்கன்னா தோசை வந்திருக்கு, சாம்பார், சட்னி ஆஸ் யூஷுவல், 2 சட்னி. இதுதாங்க தோசை, கறி தோசை. இது மட்டன் தோசை இல்லையா, அதுதான் இது. நல்லா ஸ்டஃபிங் செம்மையாக இருந்தது. உங்களுக்கு வந்து ஒரு ஆள் சாப்பிட்லாம், கண்டிப்பாக சாப்பிட்டு. இது பிரியாணிங்க, இது மட்டன் பிரியாணி. பட் ஆனால் முட்டை ஆம்லெட் தனியாக ஆர்டர் பண்ணது, அதுலேயே வச்சு கொடுத்துட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு ரைத்தா, ஒரு குழம்பு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சிக்கன் தோசைங்க. இது மட்டன் தோசை ஒன்று, சிக்கன் தோசை ஒன்று ஆர்டர் பண்ணோம். இது ஆம்லெட்டும் நல்லா இருந்துச்சு. இது சிக்கன் லாலிபாப். இது ஸோ நைட்டு ஓகே தான் நினைக்கிறேன் இல்லைங்களா. ஸோ நைட்டு வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல். இது நூடுல்ஸ். இது வந்து வெஜ்ஜு நூடுல்ஸ் உங்களுக்கு. அவ்வளோதான். தோசை நல்லா ஓரளவுக்கு ஜாலியாக டைமிங் போச்சு. ஃபுட்டு ஓகேன்னு சொல்லலாம். சர்வீஸு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். மேபி அது நைட் டைம்ன்றதால அப்படி இருந்ததா என்னான்னு தெரியல.
பட் சர்வீஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபுட்டு ஓகே தான். ஸோ எமர்ஜென்சிக்கு நம்ம சாப்பிட்லாங்க. ஸோ வேறு வழியில் ஏன்னா ஈஸியாக போகிறோம். நம்ம இன்னும் எவ்வளோ தொலைவில் இருக்கோம் தெரியாது. அடுத்த இது ஹோட்டல் அப்படி இருக்கும்போது ஸோ இது நம்ம கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம், சாப்பிட்லாம். ரேட்டும் வந்து கொஞ்சம் ஓகே தான் சொல்லுவேன் நான் ரேட்டும். ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த இதெல்லாம் வந்து கடைசியில் போட்டிருக்கேன், அது பாருங்கள். அதாவது ஆம்பியன்ஸு, ரேட்டிங்கு, ரேட்டு, இது நம்ம ரேட்டிங் கார்டு போட்டிருக்கோம். ஸோ அது பாருங்கள், கடைசியில் போட்டிருக்கேன் நான். ஸோ கடைசியாக கோலி சோடா வந்து குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபேமிலியாக. ஸோ மறக்காமல் நீங்கள் நம்மளோட அந்த ப்ளூபே ரிசார்ட்டோட இது பார்க்கலாம், நீங்கள் பாருங்கள், நான் இதில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய். பன்னீர் 2 கிலோ கொடுப்பா, நான் குடிக்கல.